நான் ஒரு சின்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். நான் இந்த வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். ஜஸ்ட் அப்புறம் சரி உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். என்கிட்ட 2 உருளைக்கிழங்கு தான் இருந்தது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். சரி 2 உருளைக்கிழங்கு வேக போட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலான்னு. ஒரு 4, 5 பிரெட் ஸ்லைஸ் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம அப்படி அமுக்குனா உடையணும், அந்த அளவுக்கு வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து வெளியே ஆற வச்சிடலாம். இந்த தோலை வந்து நம்ம பீல் பண்ணணும். ஸோ அது ஆறின பிறகு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஹேண்டோ எது வேணாலும் வச்சு பண்ணுங்கள். அந்தளவுக்கு இது வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நாம் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ நாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா ஆனியன். ஒரு சின்ன ஆனியன் போதும், இல்லைன்னா ஒரு ஹாஃப் ஆனியன் போதும். ஏன்னா 2 உருளைக்கிழங்கு இல்லையா, அதனால் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, குட்டி சாப்பிட்றங்காட்டிக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ப்ரெட்டோட இது பண்ண அந்த பிரெட் க்ரம்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் கணக்கில்னா ஒரு டீஸ்பூன். அப்புறம் இது சாட் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து இப்போ சேர்க்குறது வந்துட்டு மிக்ஸ்டு ஹர்ப் தான். உங்கள்கிட்ட இட்டாலியன் ஹர்பு அந்த மாதிரி எது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்ஸ்டு ஹர்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் சில்லி பவுடர் ½ டேபிள் ஸ்பூன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் இருக்குதுங்களா, அது கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஓரளவுக்கு ஈவனாக சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன், அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இப்போ இதை வந்து நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி டோ மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இது கையில் வந்து பிசுன்னெல்லாம் ஆகாது, நல்லா நீட்டாகவே உங்களுக்கு வரும். இப்போ இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு பாலாக குட்டி பால், உங்களுக்கு எந்த சைஸ் பால் வேணுமோ அந்த சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம அப்படியே எடுத்து கூட பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4, 5 துண்டு தான் ப்ரெட் இருக்குதுன்னு, ஸோ அதை எடுத்துக்கிறேன். இதை வந்து தண்ணியில் முக்கிக்கோங்க. ப்ரெட்டை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே 2 கை வச்சு அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ இது வந்து நனைஞ்சிருக்கும். நம்ம அப்படியே உள்ள ஸ்டஃப் வச்சு மடித்தோம்னு வைங்களேன், உடஞ்சிரும் ப்ரெட்டு. அதனால தான் இப்போ நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை இதில் வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்டஃப் கொடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு. இது நீட்டாக இப்படி தான் அப்படிதாங்கிற எந்த இதுவுமே இல்லை. சும்மா ஜஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு எப்படி நம்மளால் ரோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட ரோல். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் பண்ண எங்கிட்ட 6 ப்ரெட் இருந்திருக்கு. 6 ப்ரெட் ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம வந்து டீப் ஃப்ரையும் இல்லை, சாலோ ஃப்ரையும் இல்லாத மாதிரி தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து சீக்கிரம் உங்களுக்கு சட்டுன்னு குக் ஆயிரும். எடுத்து போடுறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ப்ரெட்டுங்கிறங்காட்டிக்கு ப்ரௌன் ஆயிரும் சீக்கிரத்தில். ஸோ மீடியம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணி எடுங்க. உங்களுக்கு செம்மையாக வரும். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்போது இதுக்குள்ளே சீஸ் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சிக்கன், மட்டன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்பவுமே அப்படியே சாஸோடு வச்சு கொடுத்தீங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க. இதை நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே போதும். பாருங்கள், அந்த பக்கம் சட்டுன்னு ப்ரௌன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க பாருங்கள், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ பால் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா சாஃப்டியாக, வெளியே வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இப்படி ஒவ்வொன்றையும் போட்டு நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட பொட்டேட்டோ பால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ ஹீட், என்னால் தொடக்கூட முடியல, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. வேறு ஒன்று எடுத்து அவங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.